வணக்கம். நான் மேக்ஸ் கோவிந்தராஜன் பேசுகிறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸைஸ் 2.3ல் 5th சம்மிலேருந்து 9th சம் வரைக்கும் பார்த்தோம். 5th, 6th, 7th, 8th, 9th சம் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம 10th சம்மு எக்ஸைஸில் கடைசி சம் இது. ஓகேங்களா? சரி, இப்போ பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஏ அண்டு பி, கேபிட்டல் ஏ அண்டு பி ஆர் ஒர்க்கிங் ஆன் சிமிலர் ஜாப். ஏவும் பி என்ன பண்ணுறாங்க? சிமிலர் ஜாப், ஒரே ஒர்க்கை ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. பட் த மந்த் சேல்ரி, அதாவது ஆனுவல் சேல்ரி அப்படின்னு பழைய புக்கில் இருக்கும். ஆனால் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மந்த் சேல்ரி. இது வந்து ஆனுவல் சேல்ரி அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா 2018 எடிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் 2019, 2020லாம் இது கரெக்ஷன் பண்ணி வந்திருக்கும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், கொஸ்டினில் வந்து ஒரு சில கொஸ்டின் கரெக்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நான் நடத்த அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கொஸ்டின் அந்த மாதிரி தான். ஆனுவல் சேல்ரி அப்படின்னு இருக்கும், ஆனால் மந்த் சேல்ரி. ஓகேங்களா? இது ஒரு சில இப்போ புது எடிஷனில் பிரிண்ட் ஆகிருக்கும். பழைய எடிஷன் வச்சுருக்கிறவங்க இந்த ஆனுவல்ங்கிறத அடிச்சுட்டு மந்த் சேல்ரி அப்படின்னு மாற்றிக்கோங்க. டிஃப்ரெண்ட் பை மோர் தென் ₹6,000. அப்போ சிமிலர் ஜாப் பண்ணுறாங்க, ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும்? மோர் தென் 6,000. இஃப் பி ₹27,000 ஃபார் மந்த். மந்த்துக்கு பியோட சேல்ரி கொடுத்தாச்சு, ஏவோட சேல்ரி நமக்கு கேட்குறாங்க. கொஷின் பாருங்கள், ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் சிமிலர் ஒர்க், ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய மந்த்து சேல்ரி எப்படி இருக்குன்னா மோர் தென் 6,000 இருக்கும். பியோடைய சேல்ரி கொடுத்தாச்சு, ஏவோடைய மந்த் சேல்ரி என்ன அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்கு? பியோடைய சேல்ரி கொடுத்தாச்சா, எவ்வளோ அப்படின்னா 27,000. இப்போ ஏவோடைய சேல்ரி நம்ம என்ன பண்ணுறோம்? எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? மோர் தென் 6,000. அப்போ ரெண்டு பாசிபிளாக இருக்கலாம். அதாவது எப்படி இருக்கலாம்? when ஏ சேல்ரி இஸ் மோர், ஏ சேல்ரி இஸ் மோர் அப்படிங்கும்போது எக்ஸ் மைனஸ், அதாவது ஏவோட சேல்ரியிலேருந்து மைனஸ் பி சேல்ரி, ஏ மைனஸ் பி. அப்போ ஏ அப்படிங்கிறது மோர், அப்போ ஏங்கிற சேல்ரி என்னவாக இருக்கும்? அதிகமாக இருக்கும். பியை விட ஏங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ எக்ஸ், ஏங்கிறத நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுத்து வச்சா மைனஸ் பி அப்படிங்கிறது 27,000. மோர் தென் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்கும்? 6,000 அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ 27,000 இந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் 27 ஆயிருமா? மைனஸ் 27 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 27. அப்போ எக்ஸு கிரேட்டர் 6,000 ப்ளஸ் 27,000 ரெண்டையும் ஆட் பண்ணால் எக்ஸ் கிரேட்டர் 33,000. இது ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் எப்படி இருக்குன்னா, when பி சேல்ரி இஸ் மோர், பி சேல்ரி அதிகமாக இருக்கலாம். அப்போ இது எப்படி எழுதணும்? பி மைனஸ் ஏ கிரேட்டர் 6,000 அப்படின்னு வரணும். அப்போ பி அப்படின்னா நமக்கு எவ்வளோ சேல்ரி? 27,000 மைனஸ் எக்ஸு கிரேட்டர் 6,000. அப்போ இது என்ன பண்ணலாம்? 27,000 அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்போ மைனஸ் எக்ஸ் கிரேட்டர் 6,000 மைனஸ் 27,000. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? 6,000லேருந்து 27,000 மைனஸ் பண்ணிட்டோமா, மைனஸ் 21,000. இப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? நெகட்டிவால் ஏதாவது ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுமா? அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது கிரேட்டர் அப்படிங்கும்போது என்ன மாறும்? லெஸ் தெனாக மாறுமா? அப்போ எக்ஸு லெஸ் தென் 21,000. அப்போ ஏவோட சேல்ரி எப்படி இருக்கலாம்? ஏ சேல்ரி கேன் பி லெஸ் தென் 21 இருக்கலாம், இல்லை என்னென்ன இருக்கலாம்? கிரேட்டர் தென் 33 இருக்கலாம். ஓகேவா? இந்த ரெண்டில் எது வேணாலும் இருக்கலாம். இதுதான் வந்து என்னது? 10th சம்முடைய ஆன்சர். ஓகேங்களா? இதோட நமக்கு எக்ஸைஸ் முடியுது. இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. அந்த 2 எக்ஸாம்பிளையும் நம்ம இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் 2.6. 2.6 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார். யுவர் மந்த்லி எலக்ட்ரிசிட்டி பில் கண்டைன் எ பேஸ் சார்ஜ் which does not charge was number of unit used and a charge that depend only on how many unit were used.
let us electricity board charge rupees 110 as basic charge and charge rupees 4 for each unit we use. கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் அதனுடைய சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா, பேசிக் சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 110. அதுக்கு மேலே போயிட்டால் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 rupees ஆகும். கொஸ்டின் பாருங்கள், இப்போ நம்ம கரண்ட் பில் கட்டுவோம்ல, இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு 100 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அது யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலைனாலும் சரி 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீ. ப்ளஸ்ஸு அதுக்கு மேலே எத்தனை யூனிட் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கெலாம் நம்ம அமௌண்ட் கட்டுவோமா? இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் அப்படி தானே கட்டிகிட்ருக்குறோம். சேம் அதே மாதிரி தான் இதுவும். ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் நமக்கு எவ்வளவு 110. அது யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணலைனாலும் சரி ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் 110. அதுக்கு மேலே போயிட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளோ ருபீஸ் ஆகுது 4 rupees. ஓகேவா? அப்போ அதுக்கு மேலே குறிப்பிட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில் வந்து நமக்கு எப்படி இருக்கணும், பிலோ 250 இருக்கும். அதாவது 250க்கு கம்மியாக இருக்கணும். நமக்கு என்ன வரணும், எலக்ட்ரிசிட்டி பில் அப்படிங்கிறது 250 விட கம்மியாக இருக்கணும். கொஸ்டின் நல்லா புரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வரைக்கும், அதாவது ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் அதனோட சார்ஜ் வந்து 110. அதுக்கு மேலே போகிற ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 4 ரூபா. அப்படின்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எவ்வளோ கட்டுறோம், 250 விட கம்மியாக கட்டணும். அப்படின்னா எவ்வளோ கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ யூனிட் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, let x be the unit அப்படின்னு எடுத்துக்கிறோம். அவன் என்ன சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணோமா அது என்ன சொல்கிறோம் 110 ப்ளஸ்ஸு 4x. அதுக்கு மேலே எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணால் தான் தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், x அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிறோம். லெஸ் தென் 250, அதாவது அமௌண்ட் எவ்வளோ வரணும், 250 விட எப்படி இருக்கணும், கம்மியாக இருக்கணும். கரெக்டாக? அப்போ லெஸ் தென் 250. அப்போ இது என்ன பண்ணலாம், 110 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கரெக்டாக பாரு, 110 இந்த பக்கம் கொண்டு வந்தால் -110. அப்போ 4x லெஸ் தென் 250 -110. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் பண்ணால் 140. அப்போ 4x லெஸ் தென் 140. எக்ஸ் அப்படி வச்சுட்டு 4 டிவைடில் கொண்டு வந்துடலாமா? 140 டிவைடட் பை 4. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டா 35. அப்போ எக்ஸு லெஸ் தென் 35. அப்போ நம்ம எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணலாம், 35 விட கம்மியாக யூஸ் பண்ணோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணோமா 35 யூஸ் பண்ணாலும் என்ன ஆயிரும், 250 விட அதிகமாகிடும். வேணால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். 35 இதில் சப்ஸ்டியூட் பண்ணு, 110 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 35 போட்டுக்கலாமா? இப்போ 35 போட்டால் எவ்வளோ வரும், 35 இன்ட்டு 4. இப்போ 110 ப்ளஸ்ஸு 20. அப்போ 2 வந்துடுதா, 12 13 14. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 250. கரெக்டாக? அப்போ 250 லெஸ் தென் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 250 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 35 விட கம்மியாக நம்ம அப்ளை பண்ணோம். அப்போ எக்ஸோட வேல்யூ எதில் இருக்கலாம், 1 to 34 வரைக்கும் இருக்கலாம். அதுதான் எக்ஸு லெஸ் தென் 35. ஓகேவா? புரியுதா? கொஷின் நான் இன்னொரு டைம் சொல்கிறேன் பாரு. அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணோமா அதனுடைய சார்ஜ் வந்து 110. அதுக்கு மேலே போயிட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு 4 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறோம், அதாவது கரண்ட் பில்லு 250 விட கம்மியாக கட்டணும் அப்படின்னா எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் புரிஞ்சிச்சா? சரி, இப்போ அடுத்தது லாஸ்ட் ஒன். இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட், அதாவது எக்ஸாம்பிள், இதுதான் கடைசி எக்ஸாம்பிள். 2.9 கொஸ்டின் பாருங்களேன். எ கேர்ள் A is a ranking a book having 456 பேஜ். ஒரு கேர்ள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 456 பேஜில் ஒரு புக்கை படிக்கிறாங்க.
ஆல்ரெடி ஃபினிஷ் எவ்வளவு 271 பேஜ். ஆல்ரெடி எவ்வளோ படிச்சிட்டாங்க 271 பேஜ் படித்தாச்சு ஒரு கேர்ள். டோட்டல் பேஜ் எவ்வளவு 446. அதில் எவ்வளோ படிச்சிருக்காங்க 271 பேஜ் படித்தாச்சு. அப்படின்னா மீதி இருக்கிறத ஃபினிஷ் பண்ணணும், ரீட் பண்ணணும். எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட வாரத்தில். ஓகேங்களா? அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் நம்பர் ஆஃப் பேஜ் எவ்வளோ படிக்கணும் அப்படின்னா அந்த வீக்கில் நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபினிஷ் ரீட் திஸ் புக் வித்தின் எ வீக். இந்த வீக்கில் முடிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு மினிமம் எத்தனை பேஜ் நம்மளால் படிக்கணும், படித்தா நம்ம இந்த வீக்கில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் கொஷின் பாருங்கள். நல்லா இன்னொரு டைம் சொல்ல பாரு. ஒரு 446 பேஜ் உள்ள ஒரு புக்கை ஒரு கேர்ள் படிக்கிறாங்க. ஆல்ரெடி எவ்வளோ படிச்சிட்டாங்க 271 பேஜ் வந்து படித்தாச்சு. மீதி இருக்கிற பேஜ் வந்து இந்த வாரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? வித்தின் எ வீக். அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேஜ் படித்தா நம்ம இந்த வாரத்துக்குள்ளாரையே இந்த ஃபுல் புக்கையும் நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். கரெக்டா? சரி, இப்போ லெட் எக்ஸ் பி த நம்பர் ஆஃப் டேஸ். எக்ஸுங்கிறது என்ன பண்ணுறோம் நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். வீக் அப்படிங்கிறது எத்தனை நாள் 7 டேஸா? சரி, இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை டோட்டல் புக்கோட பேஜ் 446. சரி, அப்போ ஆல்ரெடி எவ்வளோ பேஜ் படிச்சிட்டோம் 271 பேஜ் படிச்சிட்டோம். ப்ளஸ்ஸு 7 டேஸ் இன்ட்டு எக்ஸுங்கிறது நம்ம என்னது அந்த புக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது 1 டேவா 2 டேவா 3 டேவா. ஓகேவா? அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ 271 + 7x greater than or equal to 446. கரெக்டா? இந்த ஈக்குவேஷன் புரியுதா? அதாவது 446 பேஜை ஆல்ரெடி 271 பேஜ் படித்தாச்சு. ப்ளஸ்ஸு வித்தின் வீக் அப்படிங்கும்போது ஒரு வாரத்துக்கு எத்தனை நாள் 7 நாளா இன்ட்டு இந்த 7. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ பேஜ் படிக்கணுங்கிறது எக்ஸ். சரி, இப்போ இந்த 271 அந்த பக்கம் கொண்டு போயிட்டா -271. கரெக்டா? சரி, இப்போ இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாமா? 446 - 271 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டோமா 175. 446 271 5. இது போயிட்டா இங்கே எவ்வளோ வரும் 14. 14 3 4 அப்போ 7 வருமா? கரெக்டா? அப்போ இங்கே என்ன இருக்கும் 3 வருமா? 3 வந்தால் மைனஸ் பண்ணிட்டா 1. அப்போ 175. கரெக்டா? அப்போ 7x greater than or equal to 175. அப்போ x greater than or equal to 175 divided by 7. இந்த 7 இதில் கேன்சல் பண்ணால் 25 டைம்ஸ். அப்போ x greater than or equal to 25. அப்போ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக மினிமம் என்ன பண்ணோம் 25 பேஜை விட அதிகமாக படிக்கணும். அப்போ மினிமம் என்ன பண்ணோம் கண்டிப்பாக 25 பேஜ் படித்தாகணும். படித்தா மட்டும்தான் நம்மளை என்ன பண்ணுவோம் அந்த வீக்கில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாரு. இப்போ 7 × 25 கரெக்டா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 7 × 5 35 கரெக்டா? 3. இப்போ 7 × 2 14 15 16 17 கரெக்டா? 175 271 ரெண்டே ஆட் பண்ணு 6 4 1 போட்டால் 4. ஓகேவா? அப்போ ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை பேஜ் 25 பேஜ் படிக்கலாம், இல்லை அதை விட அதிகமாகவும் படிக்கலாம். ஆனால் மினிமம் என்ன பண்ணணும் 25 பேஜ் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக படிக்கணும். 25 பேஜ் படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த வீக்குள்ளார நம்ம என்ன பண்ணலாம் இந்த புக்கை படித்து நாம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? இதோட நமக்கு இந்த எக்ஸசைஸ் முடியுது. ஏன்னா எக்ஸசைஸு 2.3 அப்படிங்கிற எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் குவாட்ராடிக் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து எக்ஸசைஸ் 2.4ல். இப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும் எப்படி இருக்கணும். எக்ஸுடைய பவர் 2 இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயரும் ப்ளஸ் ஒரு எக்ஸ் டேர்மு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு 0வாக இருக்கலாம். இல்லைனா எக்ஸ் ஸ்கொயர் -1 ஈக்குவல் டு 0 இப்படி வந்தாலும் இது என்ன சொல்லுவோம் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த மாதிரி குவாட்ராடிக் ஈக்குவேஷனை
நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 மெத்தட் இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 10th இருக்கும். இருந்தாலும் இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணுறேன். நீங்கள் 10th புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதில் என்ன யூஸ் பண்ணமோ அதே தான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட். இந்த மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு நாம் இந்த ஈக்குவேஷனை இதை மாற்றுவோம். ஓகேங்களா? மாற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு போட்டு நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிப்போம். இந்த ஏபின்னா நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு நம்பர் வரும்னு அர்த்தம். இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிப்போம். இது ஒரு மெத்தட். இது வந்து என்னது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு. அடுத்தது செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார்முலா மெத்தட். அப்போ ஃபார்முலா மெத்தட் அப்படின்னா இது என்ன பண்ணுவோம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. அதாவது ஃபார்முலா அப்படிங்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன சொல்லுவோம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை பி அப்படின்னு சொல்லுவோம். சி அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். இதை எடுத்து இதில் அப்ளை பண்ணினா நமக்கு என்ன வரும் எக்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடணும். இது செகண்ட் மெத்தட். நெக்ஸ்ட் அடுத்தது தேர்டு மெத்தட் அப்படின்னா நேச்சுரல் ரூட் அப்படின்னு இருக்கும். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? இப்போ நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டெல்லை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் சால்வ் பண்ணுவோம். டெல் வந்து என்னென்ன வரும் கிரேட்டர் தென் வருமா இல்லை லெஸ் தென் வருமா அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ இந்த டெல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இந்த உள்ளார இருக்கிற டேர்ம் தான் என்ன சொல்லுவோம் டெல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் அப்ளை பண்ணும்போது நமக்கு 3 கண்டிஷன் வரும். என்னென்ன வரும் அப்படின்னா டெல் கிரேட்டர் தென் 0, டெல் ஈக்குவல் டு 0, டெல்லு லெஸ் தென் 0 அப்படின்னு 3 கண்டிஷன் வரும். அதாவது டெல்லை விட 0 விட டெல்லோட வேல்யூ அதிகம். இப்போ ஈக்குவல் டு 0 இருக்கலாம், இல்லை டெல்லை விட எப்படி இருக்கணும் 0ங்கிறது அதிகமாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம் நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன ஆன்சர் அப்படின்னா இந்த மாதிரி வந்தால் நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்டு அன்ஈக்குவல் ரூட்ஸ். ஓகேங்களா? சரி, டெல் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஈக்குவல் ரூட்ஸ். நெக்ஸ்ட்டு அடுத்தது டெல் லெஸ் தென் 0 அப்படிங்கும்போது நோ ரியல் ரூட். நோ ரியல் ரூட்ஸ். கரெக்டா? அதாவது டெல் கிரேட்டர் தென் 0, டெல் ஈக்குவல் டு 0, டெல் லெஸ் தென் 0. இப்போ கிரேட்டர் தென் 0னா ரியல் ரூட்டு அண்டு அன்ஈக்குவல். அப்போ ரியல் ரூட் அப்படின்னா என்ன இருக்கணும் ரியல்னு என்ன அர்த்தம் அந்த நம்பரில் வருது 2, 3, 1/2 இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம்.
அதான் ரியல் ரூட் அன்ஈக்குவல். ரியல் அண்டு ஈக்குவல். நோ ரியல் அப்படிங்கும்போது இந்த ரூட்டில் வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம், அதாவது -3 ரூட்டுக்குள்ளார -5 இந்த மாதிரி வரும். இதைத்தான் என்ன சொல்லுவோம், நோ ரியல் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மைனஸில் வந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது. இது ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரும். இதை எங்கே படிப்போம் அப்படின்னா 12th படிப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கும்போது இந்த -3 அப்படிங்கிறத எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத 12th நம்ம படிப்போம். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்குது. ஓகேங்களா. அதை நாம் அப்போ பார்த்துக்கலாம். சரி, இப்போ எதுக்கு இது மட்டும் பார்க்கலாம். டெல் கிரேட்டர் தென் 0னா ரியல் அண்டு அன்ஈக்குவல், டெல் ஈக்குவல் டு 0னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு, டெல் லெஸ் தென் 0 அப்படின்னா நோ ரியல் ரூட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்தது 4th ஒன் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ரூட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் இது வந்து 4th ஒன். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம 2 ரூட் எடுத்துக்கோமா. கோஎஃபிஷியன்ட் என்ன அர்த்தம், இப்போ ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு 2 இருக்கும். சம் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு -b/a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், c/a. இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுப்போம். ax² + bx + c = 0னா ஃபஸ்ட் ஒன்று என்ன வரும், -b/a. அதாவது சம் ஆஃப் ரூட் 2 ரூட் இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே 2 ரூட் வரணுமா. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ரூட்டையும் ஆட் பண்ணோமா -b/a, 2 ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணோமா c/a. இந்த abc அப்படிங்கிறதுலாம் இந்த x² கோஎஃபிஷியன்ட், x கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். அப்புறம் ரெக்வயர்டு ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது என்ன வரும், x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அப்படின்னா என்னது, ஆல்ஃபா பீட்டா. இது சம் ஆஃப் ரூட் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஓகேங்களா. இது ஒரு மெத்தடு. அப்போ நம்ம எத்தனை மெத்தட் இருக்குது, ஸ்கொயர் அப்படிங்கும்போது நமக்கு கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃபார்முலா யூஸ் பண்ணுறது ஒன்று இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு -b ± ரூட் ஆஃப் b² -4ac டிவைடட் பை 2a. தேர்டு ஒன்று நேச்சுரல் ஆஃப் ரூட்ஸ். நேச்சுரல் ஆஃப் ரூட்னா டெல் ஈக்குவல் டு b² -4ac. அப்போ இதில் கிரேட்டர் தென் 0னா என்ன, ஈக்குவல் டுனா என்ன, லெஸ் தென் 0னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ரூட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஆல்ஃபா பீட்டானு 2 ரூட்டு. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே 2 ரூட் இருக்குமா, ஆல்ஃபா பீட்டானு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா சம் ஆஃப் ரூட் அப்படின்னா -b/a. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா c/a. அப்போ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இது எல்லாமே நம்ம 10th நமக்கு இருக்கும். ஓகேங்களா. இதையே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த எக்ஸசைஸ்லேயும் இதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா. அப்போ இன்னொரு டைமு இதை நல்லா பாருங்கள். இதை நல்லா தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எக்ஸசைஸை ஈஸியாக போட முடியும். ஓகேவா. இது ஆல்ரெடி 10th புக்லேயும் இருக்குது, 11th இதே தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், கான்செப்ட் நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், சம்மை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய இந்த 4 மெத்தடு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸசைஸு இதுக்கான எக்ஸாம்பிள் போடும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. சரி, ஃபஸ்ட்டு இதை பாருங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சம் பார்க்கலாம்.